ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை படைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறபடியினால் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறது. ஆண்டவர் நம்மை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருக்கு மகிமையாக நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:7 சொல்லுகிறது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால தான் சங்கீதம் கடைசி சங்கீதத்தில் கடைசி வார்த்தை அந்த சங்கீதக்காரர்கள் எழுதியிருக்கிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை முழு மனதோடு கூட ஆராதிக்கத்தக்கதா ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீதியின் வளர்த்தினால் நம்மை தாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை எக்காலத்தோடும் கைத்தாளத்தோடும் அத்தாளத்தோடும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பக்தர்கள் பாடியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடும். உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால எல்லாரும் பாடும். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்துரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனம் இயேசுராஜன் இந்த பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், தத்தினார் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். கரங்களை உயர்த்தி, ராஜாதிராஜனம் இயேசுராஜன் இந்த பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்துரை துதியுங்கள், அக்கினியே கல்மலையே படித்தோரை துதியுங்கள், அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதிராஜனம் இயேசுராஜ் இந்த பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள், பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காக செலுத்தி துதியுங்கள்,
ராஜாதிராஜனா இயேசுராஜன் இந்த பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள் ஆழ்கடலே, ஆழ்கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? ராஜாதிராஜனா இயேசுராஜன் கரங்களை உயர்த்தி பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜன் ராஜாதிராஜனா இயேசுராஜன் இந்த பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியும். ஐயா வாழ்க என்று சொல்லு. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஜீசஸ் ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். இயேசுவே ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ராஜாதிராஜனா இயேசுராஜன் இந்த பூமி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுவோமா? ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி. எஸ் எஸ் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இந்த இடத்துல ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக எல்லாரும் நன்றி செலுத்துங்க. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். சங்கீதம் 42 இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதி, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆசையாக நம்ம எல்லாரும் கேட்க போறோம். எல்லாரும் வாய்களை விரிவாக நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி, யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா உமக்கு, யெகோவா ராஃபா உமக்கு, யெகோவா நிஸ்ஸி உமக்கு, யெகோவா ஷாலோ உமக்கு, யெகோவா மெக்காட்டேஸ் உமக்கு, எல்சடாய் சர்வ வல்லவரே உமக்கு, எல்ரோய் எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு, எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரை உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பாதைகளை கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ பயப்படாதே என்றவரே உமக்கு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்னவரே உமக்கு, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னவரே உமக்கு, ஆண்டவரே நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நம்மை தாங்குகிறவர், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவுகிறபடியினால அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல இருந்த அதே பிரசனம் இன்னைக்கு நமக்குள்ள கடந்து வருவதாக. ஏதேன் தோட்டத்துல அந்த குளிர்ச்சியான அனுபவம் இந்த காலை நேரத்தில் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அதே போல தேவ மனிதர்கள் வாழ்க்கையில ஆபிரகாமோடு கூட தேவன் உலாவினார், யாக்கோவோடு கூட ஆண்டவர் உலாவினார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், தேவ மனிதர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார்ல, சீஷர்களை பார்த்து சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் அன்பெல்லாம் ஒரு நாள் மாறி போகும்,
மனிதர்கள் மாறி போவாங்க, ஆட்சிகள் மாறும், அதிகாரங்கள் மாறும். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரா நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால ஆண்டவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் நோக்கி பார்த்து 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்றாருல, do not fear, I am with you. Do not be afraid, for I am your God. I will strengthen you, I will help you, I will uphold you. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பலப்படுத்துகிறவர், உதவி செய்கிறவர் இன்னைக்கு நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறபடினால் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் போதும், பிரசன் ஓ தேவ பிரசன்னம், பிரசன்னம் இயேசுவே நிரப்புங்க. தேவ பிரசன்னம் அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் உணர்ந்து பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்படியே முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கலாம். எல்லாரும் உட்காந்துருவோமா? எல்லாரும் அப்படியே முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுட்டு அப்படியே ஒரே ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி. ஏன் கரங்களை உயர்த்துறோன்னு சொன்னா, உலகத்தினுடைய அன்பெல்லாம் மாறி போகிறோம். தேவ அன்பை விட இந்த உலகத்துல எந்த ஒரு அன்பும் கிடையாது. அந்த அன்பு தான் நம்மை வழி நடத்தும், அந்த அன்பு தான் நம்மை பலப்படுத்தும், அந்த அன்பு மாத்திரம்தான் நம்மை புரிந்து கொள்ளும். அந்த அன்பை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஒரே ஒரு தடவை சொல்லி அப்படியே இந்த துதி ஆராதனை நிறைவு செய்யலாம். எல்லாரும் சொல்லுங்க. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
அன்பின் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க தந்த வாய்ப்பிற்காக நன்றி. மீதமான வேலை நீங்க ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமான ஆண்டவரே, அடிமையின் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த திருச்சபையின் குருவானவர், உதவி குருவானவர், நிர்வாக குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இந்த ஆண்டு தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இலக்கை நோக்கி. இந்த இலக்கை நோக்கி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையாக கொண்ட ஒரு வார்த்தையாக சிகரம் என்ற தலைப்பின் அடிப்படையில் கடந்த 10 நாட்களாக சிறார்களுக்கு ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மை எதற்காக படைத்திருக்கிறார் என்ற பல காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு பல காரியங்களை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். சிகரம் அல்லது நோக்கம் என்பது இங்கே பவுல் அடிகளார் எதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடுவார் என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு இலக்கு நியமிக்கப்பட்டிருக்கும். அதை அடைந்து விட்டால் அவர் வெற்றி பெற்று விடலாம். இது போன்ற ஒரு இலக்கு அல்ல, இது போன்ற ஒரு நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் என்னை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படிப்பட்டதான திட்டம், அதை நான் நிறைவேற்றுவதற்காக நான் என்ன முயற்சி எடுக்கிறேன், இதை மையமாக கொண்டுதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அடையும்படியாக நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்தவர் இந்த பவுல். நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டேன்னு சொல்லல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவர் வாசியுங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்த பவுல், நான் ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லல, இன்னும் ஏதாகிலும் இருக்குமா என்று சொல்லி அந்த நோக்கத்திற்காக நான் தொடர்ந்து என்ன செய்கிறேன், பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திருவிவிலியத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். கடவுள் என்னை எதற்காக படைத்திருக்கிறார், என்னை எதற்காக உருவாக்கி இருக்கிறார் என்ற நோக்கத்தை நான் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலக பிரகாரமாக இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. நாம் இன்று பயன்படுத்துகிற தொலைபேசியா இருக்கட்டும், தொலைக்காட்சியா இருக்கட்டும், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் உண்டு. மனிதன் கண்டுபிடித்த சிறு சிறு கண்டுபிடிப்புகளுக்குமே நோக்கம் இருக்குமானால், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் படைத்திருக்க மாட்டார். ஆண்டவர் நம்மை படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை இந்த பட்டணத்துல வாழ வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் இந்த திருச்சபையில என்னை ஒரு அங்கத்தினராய் வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை நான் அடையக்கூடிய பாதையிலே நான் சரியாய் பயணிக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். திருமறையிலே ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றின பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலரை குறித்து மிக சுருக்கமாக நாம் தியானிப்போம். நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும் யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து தான் கடந்த 10 நாட்களாக யோசேப்பு எப்படியெல்லாம் கடவுள் தனக்கு கொடுத்த நோக்கத்தை, கடவுள் தனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றினார் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம். இந்த யோசேப்பு சிறு வயதா இருக்கும் பொழுதே ஒரு சொப்பனம் காண்கிறார்.
அந்த சொப்பனத்தின் மூலமாக கடவுள் யோசேப்பின் அந்த நோக்கத்தை, அந்த தரிசனத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். தரிசனத்தை, நோக்கத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர் அதற்கு இடையிலே இருக்கிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறித்து யோசேப்பினிடத்திலே சொல்லவில்லை. எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறார். எல்லா விதத்திலும் இவருக்கு மிகப்பெரிய பாதிப்புகளும் ஏமாற்றங்களும் இவருக்கு ஏற்படுகிறது. முதல்ல தன்னுடைய சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றாரு. சகோதரர்கள் இவரை பகைக்கிறார்கள், இவர் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். எந்த அளவுக்கு பொறாமைப்படுறாங்க அப்படின்னா, யோசேப்பை கொலை செய்யும் அளவிற்கு பொறாமை கொள்ளுகிறார்கள். இவர் வேற எந்த தப்புமே செய்யல. கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன செய்யறாங்க? யோசேப்பை எப்படியாவது கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய முயற்சியை, அவருடைய உழைப்பை எப்படியாவது தடுத்துடலாம். நம்ம இவனை கொலை செஞ்சிட்டோம்னா இவன் கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். அதுதான் அந்த அண்ணன்மாருடைய நோக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், இவனை அடிமையா விற்று போட்டோம் அப்படின்னு சொன்னா இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். அடிமையாய் விற்று போடுகிறார்கள். எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். போத்திபாரனுடைய வீட்டிலே அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த யோசேப்புக்குள்ள பல கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆண்டவர் என்னை குறித்ததான எனக்கு கொடுத்த நோக்கம் ஒன்றாய் இருக்க, என் வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியம் வேறு ஒன்றாய் இருக்கிறதே. ஒருவேளை நான் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேனோ, எனவேதான் இந்த ஏமாற்றமோ இந்த தோல்விகளோ என்று இந்த யோசேப்பு யோசித்து இருக்கலாம். பாருங்க, இன்னும் நாட்கள் கடந்து போகுது. அவர் வாழ்க்கை இன்னும் உயர்தான்னு பார்த்தா, போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்த யோசேப்பு சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறார். எந்த குற்றமும் செய்யாத யோசேப்பு பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறார். ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பாடுகள், ஏன் ஆண்டவர் எனக்கு உபத்திரவங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம். கடைசியில் பார்க்குறோம், எல்லா பாடுகளையும் எல்லா உபத்திரவங்களையும் தாண்டி யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒரு நாள் வந்தது, எகிப்து தேசத்தின் அதிபதியாய் ஆண்டவர் யோசேப்பை மாற்றினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருக்கலாம், அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பல ஆண்டுகள் தேவையில்லை, ஒரு நாள் போதும், ஒரு வினாடி போதும். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் யோசேப்பு ஒரு சிறை கைதியாக இருந்தார். ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம் எகிப்து தேசத்தின் அதிபதியாய் மாறினார். ஆண்டவர் அப்படியாக யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பு அதோட என் நோக்கம் நிறைவேறிடுச்சு, நான் கண்ட கனவு எனக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்லல. ஆண்டவர் அதற்கடுத்து அவருக்கு ஒரு இலக்கை வைக்கிறார். என்ன இலக்குன்னு சொன்னா, யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை சந்திக்க வருகிறார்கள், தானியம் வாங்கும்படியாக வருகிறார்கள். நான் நினைக்கிறேன், ஆண்டவர் இதற்காகத்தான் யோசேப்புவை ஒரு அதிகாரியாய் மாற்றி இருப்பார் என்று. இந்த சகோதரர்கள் யோசேப்பை பார்க்க வருகிறார்கள். இந்த சகோதரர்கள் செஞ்ச ஒரு சின்ன செயல், அடிமையாய் விற்று போட்டதன் விளைவாக சுமார் 13 ஆண்டுகள் அவர் அவமானப்படுகிறார், வெட்கப்படுகிறார், தலை குனிந்து நிற்கிறார். எத்தனை பாடுகளை சந்திக்க முடியாதோ அத்தனை பாடுகளையும் சந்திக்கிறார். தகப்பனுடைய வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வளர்க்கப்பட்ட யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மாருடைய செயல்களினாலே மிகவும் பாதிக்கப்படுகிறார். இப்ப யோசேப்பு அதிகாரியாய் நின்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த துரோகிகள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு என்ன செஞ்சார் தெரியுமா? அவர்களை மன்னித்து தன்னுடைய அண்ணன்மாரை ஏற்றுக்கொள்ளுகிறார். நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை, நமக்கு விரோதமாய் நான் உயரக்கூடாது, என்னுடைய உயர்வை தடுக்க நினைத்தவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? நான் யோசிக்கிறேன், யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினதற்கான ஒரு நோக்கம் அந்த யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை யோசேப்பை மன்னிக்காம பழி வாங்கியிருந்தார்னு சொன்னா ஆண்டவர் வெட்கப்பட்டிருப்பாரு. இந்த யோசேப்பை நான் அதிகாரியாய் மாற்றினதற்காக வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி இருப்பார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? ஆண்டவர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறேனா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு எதிராய் செயல்பட்டவர்களை நான் பழி வாங்குகிறேனா?
சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்கள் நமக்கு தீமை செய்திருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லி நமக்கு யோசேப்பு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவர் வாசிக்கலாம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்கே யோசேப்பு சொல்லுகிறார் தன் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் என்னுடைய உயர்வை தடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி மாத்திட்டார்? அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஒருவேளை நினைக்கலாம், நிறைய பேர் எனக்கு எதிராக செயல்படுறாங்க, அநேகர் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். அனைத்தையும் நன்மையாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கடவுளுடைய நோக்கத்தை நாம் அறிந்து செயல்படும் பொழுது கடவுள் அனைத்தையும் நமக்கு நன்மையாய் மாற பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு மனிதரை குறித்து பார்க்கிறோம், தாவீது பக்தன். இந்த தாவீது சிறு வயதா இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. சாமுவேல் இறைவாக்கினர் அவரை அழைக்கிறார். சிறு வயதா இருக்கும் பொழுதே இஸ்ரவேலின் அரசனாக அருள் பொழிவு பெறுகிறார் இந்த தாவீது. சிறு வயதா இருக்கும் பொழுதே அவருடைய நோக்கம் அவருக்கு வெளிப்பட்டு விட்டது, நான் இஸ்ரவேலின் அரசன் என்று சொல்லி. தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது, அருள் பொழிவு செய்யும் பொழுது, இப்பொழுது அரசனாய் இருக்கிற சவுல் அரசன் மரித்த பின்பு நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லவில்லை, இன்றிலிருந்து நீ ராஜாவா இருப்பாய்ன்னு தான் சொல்றாரு. பைபிள் அழகாய் வாசிக்கிறோம். என்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அருள் பொழிவு செய்தாரோ அதுக்கப்புறம் தாவீதுக்குள்ள கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூய ஆவி அவருக்குள்ளாக வந்தது. கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தீய ஆவி சவுலுக்குள்ளாக வந்ததை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் அரசன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். கடவுளால் அனுப்பப்பட்ட பிசாசு நிறைந்த சவுல் சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பாடுகளை, எத்தனையோ உபத்திரவங்களை கொடுக்கிறார். யோசேப்புவை போல பல பாடுகளை இந்த தாவீது சந்திக்கிறார். தாவீது எந்த தவறும் செய்யாத போது கூட சவுல் சுமார் 18 முறை தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார். காரணம் பொறாமை. என்னை விட தாவீதை அநேகர் உயர்த்தி பேசுகிறார்கள் என்ற பொறாமையினாலேயே சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார். எத்தனையோ அவமானங்களை சந்திக்கிறார் இந்த தாவீது. ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த தரிசனம் என்ன? அவர் ராஜாவாய் அமர வேண்டும். ஆனால் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு பைத்தியக்காரனை போல அலைந்து கொண்டிருக்கிறார் தாவீது. திருமறையிலே வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகளை சந்திக்கிறார். நாள் ஒன்று வந்தது, தாவீது இஸ்ரவேலின் அரசனாய் உயர்த்தப்பட்டார். இஸ்ரவேலின் அரசனாய் உயர்த்தப்பட்டதோடு அவருடைய நோக்கம் முடிவடைந்து விடல. அதுக்கப்புறமா அவருக்கு அநேக போராட்டங்கள் இருந்தது. இப்பொழுதுதான் இஸ்ரவேலிலே முதல் அரசாட்சி வந்திருக்கிறது. சவுல் தான் முதல் அரசன். இப்ப இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த எதிரி நாடுகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த தாவீது எந்த அளவிற்கு மக்களை பாதுகாத்தார் என்று சொன்னால், 3வது அரசனாக தாவீதின் மகன் சாலமோன் வருகிறார். அந்த சாலமோன் அரசாட்சி செய்யும் பொழுது தேசத்திலே யுத்தம் இல்லாது இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த அளவிற்கு தாவீது தன்னுடைய நாட்டிலே தேசத்திலே அமைதியை உண்டு பண்ணுகிறார். தனக்கு எதிராக இருந்த அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வருகிறார். எப்படின்னு சொன்னா, தாவீது எந்த ஒரு போருக்கு போனாலும் அந்த போர்ல அவர் தோத்ததா சரித்திரமே இல்லை. எங்க போனாலும் அவருக்கு வெற்றி தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு வசனம் வாசியுங்கள். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 30ஆம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சாமுவேல் 22:30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது மிகச்சிறந்த வீரன் தான். ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் பலத்தினால ஒன்றும் இல்லை, நீங்க என் கூட இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் அந்த சேனையை நான் மிதிச்சு தாண்டி போயிருவேன்னு சொல்லல, அந்த சேனைக்கு உள்ள போய்
எல்லாரையும் தோற்கடித்து நான் அக்கறையிலே போய் நிற்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக பிரச்சனைகள் வரலாம். கடவுள் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் எல்லா போராட்டங்களையும் தாண்டி நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதோடு இந்த தாவீதுடைய நோக்கம், தரிசனம் நிறைவேறிவிட்டதா என்று சொன்னால் இல்லை. இந்த தாவீது யோசிக்கிறார், தாவீது ராஜாவாய் மாறிவிட்டார், மிகப்பெரிய அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை அப்படின்னு சொன்னா, ஒருவர் வாசியுங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2ஆம் வசனம், 2ஆம் வசனம். இங்கே தாவீது சொல்லுகிறார், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அழகிய வீட்டிலே நான் வாழும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது? கூடாரத்திலே இருக்கிறது. மோசேயினால் இஸ்ரவேல் மக்களுக்கு உடன்படிக்கை பெட்டி கடவுள் மூலமாக கொடுக்கப்பட்டது. மோசேயின் காலத்திலிருந்து இந்த தாவீதின் காலம் வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்திலே தான் வைத்து பாதுகாக்கப்பட்டது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதுக்கு இடையில இருந்தாங்க. யாருமே யோசிக்கல இந்த உடன்படிக்கை பெட்டிக்காக ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று. முதல்ல அந்த தரிசனம், அந்த இலக்கு யாருக்கு வந்ததுன்னு சொன்னா தாவீதுக்கு தான் வந்தது. நான் நல்லா இருக்கிறனே, நான் வசதியா இருக்கிறனே, ஆனால் என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்கிறதே, அதற்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முதல் தரிசனம் கொண்டவர் இந்த தாவீது. அதற்கான எல்லா அடித்தளங்களையும் போட்டவர் இந்த தாவீது. ஒருவேளை தாவீதுடைய மகன் சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறார். அதற்கான வரைபடங்கள் அனைத்தையும் வகுத்து கொடுத்தவர் இந்த தாவீது. அதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றவர் இந்த தாவீது. இப்படியெல்லாம் நான் அடுத்த ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு இந்த தாவீது யோசித்ததுனால தான், கிறிஸ்துவுக்காக கடவுளுக்காக பெரிய காரியங்களை இந்த தாவீது செய்ததுனால தான் கடவுள் இந்த தாவீதை பார்த்து சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது செய்த காரியம் என்ன? ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கம் என்ன? ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட காரணம் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதற்காக ஓடிக்கொண்டிருந்தார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த தாவீதை அரசனாய் மாற்றி இருப்பார். அதே போல ஆண்டவர் இந்த பட்டணத்துல நம்மை வாழ வைத்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த திருச்சபையிலே என்னை ஒரு அங்கத்தினராக வைத்திருப்பார் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு நோக்கம் உண்டு. எத்தனையோ திருச்சபைகள் இருந்தாலும் ஆண்டவர் ஏன் என்னை இந்த திருச்சபையிலே அங்கத்தினராய் வைத்திருக்கிறார்? அந்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்படுகிறோமா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தாவீது தன்னுடைய நோக்கத்தை சரியாய் நிறைவேற்றினார். எனவேதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். நம்மை நாமே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வில்லியம் கேரி என்ற ஒரு மனிதர் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய், கிறிஸ்துவிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார் என்று சொல்லுகிறார். நான் முழங்கால் போட்டவனே வானத்து கூரையை பிரிச்சுட்டு ஆண்டவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தனும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவுக்காக என்ன காரியத்தை செய்திருக்கிறேன்? இந்த தாவீது கிறிஸ்துவுக்காக மிகப்பெரிய தரிசனம் கொண்டவராயிருந்தார். நான் எப்படி இருக்கிறேன்? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே 12 சீஷர்களை உருவாக்குகிறார். நான் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த பூமியில வாழ போறேன், எனக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை செய்வதற்காக, இந்த திருப்பணியை எடுத்து செல்வதற்காக ஒரு சிலரை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி 12 சீடர்களை உருவாக்குகிறார். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு சொன்னா இந்த பேதுரு. ஆண்டவர் ஏன் பேதுருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு சொன்னா, மற்ற 12 பேரை காட்டிலும் வயதிலே மூத்தவர் இந்த பேதுரு. அநேக பொறுப்புகளை இந்த பேதுருவுக்கு கொடுக்கிறார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நான் போனதுக்கு அப்புறம் இப்படிலாம் நீங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பேதுரு ஆண்டவர் மரித்து போன உடனே என்ன செய்யறாரு?
ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறார். வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், மற்ற சீஷர்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் இந்த சீமோன் பேதுரு என்ன செய்றாரு? போதும் போதும், இந்த கடவுளுக்காக காத்திருந்தது போதும், நம்ம பொழப்ப பார்த்துட்டு போவோம். மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே மற்றவங்க சொல்றாங்க, ஆமா ஆமா நாங்களும் வந்துடுறோம். பைபிளை வாசிக்கிறோம். உடனே மற்றவர்களும் சென்றார்கள். கடவுளுடைய அழைப்பை மறந்தவராக, கடவுளுடைய நோக்கத்தை மறந்தவராக இந்த பேதுரு திரும்பி செல்லுகிறார். ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த பேதுருவை தனியாக அழைத்து கேட்கிறார். இந்த பேதுருவினுடைய உண்மையான பெயர், அவருடைய தாய் தகப்பன் அவருக்கு வைத்த பெயர் என்ன? சீமோன். ஆண்டவர் அவருக்கு பேதுரு என்கிற இன்னொரு பெயரை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், பேதுரு என்றால் கூழாங்கல் என்று பொருள். தாவீது சிறுவனாய் இருக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பிற்காக அவர் எங்க சென்றால் என்ன செய்வார்? கூழாங்கல்லை எடுத்து செல்லுவார். தாவீதின் கையில் பயன்பட்ட கூழாங்கல்லை போல நீ என்னுடைய கையில் கூழாங்கல்லா இருக்கிறாய், நீ எனக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கூழாங்கல் என்று சொல்லி பேதுரு என்று சொல்லி பெயரிடுகிறார். ஆனால் இந்த பேதுரு எல்லாவற்றையும் மறந்தவராக பின்வாங்கி சென்று விடுகிறார். மிகவும் வேதனை நிறைந்தவராக ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார். வாசியுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், இதற்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பேதுரு பேதுரு பேதுருன்னு சொல்லி அழைத்த ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இப்போ நீ பேதுருவா இல்லை, என் கையில் கூழாங்கல்லாம் நீ இல்லை, என்னை விட்டு நீ தூரம் போயிட்ட. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவர் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இயேசுவானவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு பேதுரு ஒரு பதில் சொல்லுகிறார். ஆமான்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா? ஆமான்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா? இப்ப நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். நேற்று இரவு எத்தனை பேர் பிரியாணி சாப்பிட்டீர்கள் என்று நான் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுவோம். எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டேன் தான், ஆனா பிரியாணி சாப்பிட்டேனா இல்லை. அதைத்தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார். கிரேக்க பதத்திலே இந்த அன்பை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகள் இருக்கிறது. முதல் அன்பு என்ன அன்பு அப்படின்னு சொன்னா அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத தன்னலமற்ற ஒரு அன்பு. இயேசுவானவர் அதைத்தான் கேட்கிறார். பேதுருவே, உன்னிடத்திலே அகாப்பே அன்பு இருக்கிறதா என்று கேட்கிறார். இன்னொரு அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா சகோதரத்துவமான ஒரு அன்பு, பிலியோஸ் அன்பு என்று சொல்லுவார்கள். பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்திலே அகாப்பே அன்பு இல்லை ஆண்டவரே, என்னிடத்திலே பிலியோஸ் அன்பு தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல்ல ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. என்ன ஊழியத்தை கொடுக்கிறாரு? சிறுவரு ஊழியத்தை பேதுருவுக்கு கொடுக்கிறார். மீண்டுமாய் அதே கேள்வியை பேதுருவிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்பையும் பேதுரு சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற அந்த அகாப்பே அன்பு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்திலே பிலியோஸ் அன்புதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மிகவும் வேதனை அடைந்தவராக ஆண்டவர் 3வது முறை கேட்கிறாரு. வாசியுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மூன்றாவது முறை ஆண்டவர் ஒரு படி கீழே இறங்கி வர்றாரு பாருங்க. இவ்வளவு நேரம் அகாப்பே அன்பு உன்னிடத்துல இருக்கிறதா என்று கேட்ட ஆண்டவர், பேதுருவே, நீ சொல்றேல அந்த பிலியோஸ் அன்புதான் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்றேல,
அந்த பிலேயோஸ் அன்பாவது உன்னிடத்துல உண்மையா இருக்குதாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல பேதுரு தொடப்படுகிறார். ஒருவேளை அவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் உன் மேல பிலேயோஸ் அன்பு தான் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேதுருனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னு சொன்னா, இந்த ஆண்டவருடனான சந்திப்புக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி பரியந்தம் பேதுரு கிறிஸ்துவுக்காக அகாப்பே அன்பு கொண்டவராக வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க அவர் தயாரானார். பின்னாட்களிலே ரோம மன்னர் நீரோ மன்னர் இவரை கைது செய்கிறார். இவரை சிலுவை மரத்திலே அறைய வேண்டும் என்று சொன்னபோது பேதுரு சொல்லுகிறார், என் இயேசுநாதரை போல சிலுவையிலே அறையப்படுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் அல்ல, என்னை தலைகீழாக சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்திலே பிலேயோஸ் அன்புதான் இருக்கிறது ஆண்டவரே என்று சொன்ன ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்காத, எதையும் எந்த விதமான அன்பையும் எதிர்பார்க்காத தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய அகாப்பே அன்பு கொண்டவராக இந்த பேதுரு வாழ்ந்தார். ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறார்? அகாப்பே அன்பு வைத்திருக்கிறார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது எந்த அன்புன்னு சொன்னா அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அந்த அன்பு தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரத்திலே தொங்கினார். அந்த இயேசுவானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உண்மையிலேயே அந்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? அநேகர் ஒரு நோட்டு பேப்பர் கிடச்சிட்டா போதும், ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு எழுதுவாங்க. ஒரு டைரியில் பின்பக்கத்தில் ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த அன்புள்ளவனாக கிறிஸ்து எனக்காக கொடுத்த அந்த அன்பை நான் அவருக்காக கொடுக்கிறேனாம்? அப்படி நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? பேதுரு ஒருவேளை தன்னுடைய நோக்கத்தை மறந்தவராக பின்வாங்கி போனாலும் பின்னாட்களிலே தன்னுடைய நோக்கத்தை அறிந்தவராக, ஆண்டவர் என்னை இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அழைப்பை உணர்ந்தவராக மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்காக அகாப்பே அன்பு கொண்டவராக இந்த பேதுரு வாழ்ந்தார். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவனிடத்திலே அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் என்னை வாழ வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. இந்த திருச்சபையில் நீர் என்னை வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் சரியாய் அறிந்து செயல்பட நீங்க உதவி செய்யுங்க. நான் அவர்கிட்ட கேட்போமா? யோசேப்பை போல பிறரை மன்னிக்க, அதிகாரத்தை நாங்கள் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாவீதை போல உமக்காக பெரிய காரியங்களை செய்ய உயர்ந்த தரிசனங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சில ஆண்டவர்கிட்ட கேட்போம். பேதுருவை போல ஆண்டவரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறேன் என்று வாயின் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய செயல்களால் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் செய்து நிறைவேற்றப்பட்ட நல்ல ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜேம்ஸ் விபிஎஸ்லிருந்து எங்கள் திருச்சபையின் விபிஎஸ் வரைக்குமாய் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் புதிய புதிய குடும்பமாக இதில் பங்கேற்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இன்னும் வருகிற 3 நாட்கள் நடைபெற இருக்கிற ஆண்டவரே ஜேம்ஸ் ஊழியத்தையும் தேவரீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இன்று மாலையில் நடைபெற இருக்கிற விபிஎஸ் ஃபைனல் டேவை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ தேவருக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்மை அறியாத புறவினத்து மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்ட உம்முடைய வார்த்தையானது அது ஆசீர்வாதமாயிருக்க கிருபை தாரும். இன்றைக்கு கூட மகிழ்விக்கும் மன்னாவை ஒப்பித்த பிள்ளைகளிலே எங்கள் திருச்சபையை சாராத இந்து சமயத்தை சார்ந்த பிள்ளைகள் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சொல்லத்தக்கதான ஒரு கிருபையை, ஒரு ஊழியத்தை தந்தையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் விதைத்திருக்கிற விதையானது ஒரு நாள் அந்த பிள்ளையுடைய வாழ்விலே பலன் தரத்தக்கதாக நீர் பிள்ளைகளையும் இந்த ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவைகளுக்காக மலைத்து நின்றோம் அப்பா. தேவைகளெல்லாம் கிருபையாய் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
பருவ கால சூழ்நிலைகளுக்கு சாதகமாக்கி கொடுத்ததற்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். யாருக்கும் வெயிலினால எந்த கொள்ளை நோய்களும் வராதபடிக்கு வேலி எடுத்து பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு திருக்குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். 12th ரிசல்ட் நல்லபடியாக நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், அவர்கள் விரும்புகிற கல்லூரியிலே சேர தேவனர்கள் பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பீராக. 10th ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல செய்தியை நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்படியாய் உழைத்த ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மாணாக்கர்கள் எடுத்த நல்ல மதிப்பெண்களுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற சகல விதமான நன்மையான கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு யோசேப்பை போல, ஒரு தாவீதை போல, ஒரு பேதுருவை போல தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து மற்றவர்கள் சிந்திக்காததை அவர்கள் சிந்தித்தது போல நாங்களும் செயல்பட தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா, பலவீனங்களை மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி, பிள்ளைகள் உண்டப்பா. கர்த்தர் கிருபையாய் இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு நற்காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி உம்முடைய திருக்கரத்திலே எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு திருக்குடும்பத்தையும் தாழ்த்துகிறோம். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இருந்து ஆண்டவரே, இந்த மாதத்தை கடந்து சென்று ஒரு புதிய மாதத்திலே, ஒரு புதிய கல்வி ஆண்டிலே அந்த பிள்ளைகள் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடு கூட உம்முடைய திருப்பணிகளை செய்ய தேவன் அவர்களுக்கு அருள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு நல்ல மழையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, பஞ்சத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லினோவுடைய அந்த கொடூர தாக்குதலுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்த்தோம். கிருபை பாராட்டி நிரப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகையின் மட்டுமா எங்களை பாதுகாத்து உம்முடைய ராஜ்யத்திலே எங்களை சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அதுவரைக்கும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எங்கள் அனைத்து ஊழியங்களையும் உம்முடைய பலத்த கரத்திற்குள் அழைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எடுத்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்ட நமது அடியாருக்காகவும், விபிஎஸ்ல டைரக்டராக இருந்த செய்த ஊழியங்களுக்காகவும், எதிர்காலத்தில் இந்த திருமணத்தில் ஒரு குருவானவராக வருவதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளையும் மகனுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவரோடு இணை இயக்குனரை பணியாற்றின மகனுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் அந்த மகனையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் தாழ்த்து நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பலத்த கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். எந்த நாட்களிலே திருமண அறிக்கைகள் வாசிக்க கேட்டு திருமண ஆராதனை முடித்த 3 தம்பதியினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து பெற்றோர்கள் களி கூற கிருபை தாரும். இன்னும் திருமணத்திற்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் செபிக்கிறோம். கர்த்தர் அதன் காலத்திலே நன்மையானவைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆறாவது நிறைவுக்கு இதமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 377 கிறிஸ்துவைக்கு திணைப்படுவோம். அனுக்கிரக வார்த்தை